தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை. இடைவிடா சகாயத்தாயிடம் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாயத்தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும், அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும், இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். ஆமேன். இடைவிடா சகாயத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மார்க் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை. இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. தொடக்ககால பாலைவன தந்தையர்களில் ஒருவராக விளங்கும் எகிப்தின் புனித அந்தோணியார், பெரிய அந்தோணியார், வனத்து அந்தோணியார் என்ற பெயர்களில் அழைக்கப்படும் இவருக்கு இன்று திருவிழா கொண்டாடப்படுகிறது. புனித அந்தோணியார் தனது 20 வயதில் துறவற வாழ்க்கையை பயிற்சி செய்ய தொடங்கினார். 15 ஆண்டுகளுக்கு பிறகு நைல் நதிக்கரையில் உள்ள பிஸ்பீர், இப்போது டேயர் அல் மைமுன் என்ற மலைக்கு முழுமையாக தன்னை அங்கே அர்ப்பணித்து கொண்டார். அங்கு அவர் சுமார் 286 முதல் 305 வரை வாழ்ந்தார். இந்த தனிப்பட்ட துறவு வாழ்வின் போது அவர் பிசாசுக்கு எதிரான தனது புகழ்பெற்ற போராட்டத்தை தொடங்கினார். கிறிஸ்தவ இறையியல் மற்றும் உருவப்படத்தில் பிரபலமான தொடர்ச்சியான சோதனைகளை இவர் தனிப்பட்ட வாழ்வில் தாங்கினார். சுமார் 305இல் இவர் தனது துறவு வாழ்க்கையிலிருந்து வெளிவந்து அவரை பின்பற்றிய துறவிகளின் துறவற வாழ்க்கையை அறிவுறுத்தவும் ஒழுங்கமைக்கவும் செய்தார். மிலன் அரசாணைக்கு பிறகு, அதாவது 313இலே கிறிஸ்தவ துன்புறுத்தல் முடிவடைந்த போது, அரச மதமாக அது அறிவிக்கப்பட்ட போது, அவர் நைல் நதிக்கும் செங்கடலுக்கும் இடையில் உள்ள கிழக்கு பாலைவனத்தில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார். அங்கு ஒரு மடாலயத்தை எழுப்பி அன்டோனியாஸ் என்னும் அவருடைய சகோதர துறவியோடு அந்த இடத்திலே துறவற வாழ்க்கைக்கான திட்டங்களை வழிவகுத்து கொடுத்தார். அவர் அங்கேயே தங்கி பார்வையாளர்களை வரவேற்றார். சில சமயங்களில் பாலைவனத்தை கடந்து பிஸ்பீருக்கு கடந்து சென்றார். அவர் 2 முறை அலெக்சாண்ட்ரியாவிற்கு சென்று வந்திருக்கிறார். புனித வனத்து அந்தோணியார் பின்தொடர்ந்து பாலைவனத்திற்கு சென்று ஆரம்பகால துறவிகள் தங்களை கடவுளின் படையின் முன்னணி படையாக கருதினர். மேலும் உண்ணாவிரதம் மற்றும் பிற துறவற நடைமுறைகளை செய்வதன் மூலம் புனித அந்தோணியாரில் உணரப்பட்ட அதே ஆன்மீக தூய்மை மற்றும் சோதனைகளிலிருந்து விடுபட முயற்சி செய்தார்கள். தீய சக்திகள் என்று அவர் கற்பனை செய்தவற்றுடன் புனித அந்தோணியாரின் ஆன்மீக போராட்டங்கள் அவரது வாழ்க்கையை பிசாசுக்கு எதிரான ஒரு நீண்ட போராட்டமாக மாற்றியது. அலெக்சாண்ட்ரியாவின் பிஷப் புனித அத்தனாசியஸ் கூற்றுப்படி, புனித அந்தோணியார் பிசாசின் மீது அதிகாரம் கொண்டு அந்த தாக்குதலால் துறவி அனுபவித்த கவர்ச்சிகரமான அல்லது பயங்கரமான தரிசனங்களின் வடிவத்தை எடுத்து, உதாரணமாக சில சமயங்களில் பிசாசு ஒரு துறவியின் வேடத்தில் தனது உண்ணாவிரதத்தின் போது ரொட்டியை கொண்டு வந்தாலோ, அல்லது காட்டு மிருகங்கள், பெண்கள் அல்லது வீரர்களின் வடிவத்திலோ தோன்றி, சில சமயங்களில் புனித வனத்து அந்தோணியாரை அடித்து மரநிலையில் விட்டு சென்றிருக்கிறான். புனித அந்தோணியார் இது போன்ற பல தாக்குதல்களை சந்தித்தார். அவற்றை கண்டவர்கள் அவை உண்மையானவை என்று நம்பினர். சாத்தானால் கற்பனை செய்யப்பட்ட ஒவ்வொரு தரிசனத்தையும்
புனித அந்தோணியாரின் தீவிரமான பிரார்த்தனை மற்றும் தவச்செயல்களால் விரட்டியடித்தார். புனித அந்தோணியாருடைய தரிசனங்கள் மிகவும் கவர்ச்சிகரமானவை. புனித அந்தோணியாருடைய சகிப்புத்தன்மை மிகவும் உறுதியானவை. அவரது சோதனைகளின் பொருள் பெரும்பாலும் இன்று இலக்கியத்திலும் கலையிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே சாத்தானுக்கு எதிரான போராட்டத்தில் மிகுந்த வல்லமையோடு அவருடைய தவச் செயல்களாலும் உண்ணா நோன்பாலும் அதனை வெற்றி கொண்டு இன்று தாய் திரு அவைக்கு ஒரு முன்னுதாரணத்தை கொடுக்கிறார். இவ்வகை பேய்கள் இறைவேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் ஜெயிக்க முடியாது என்ற ஆண்டவருடைய வார்த்தைகளை தன் வாழ்வில் யதார்த்தமாக வாழ்ந்து அதனை நிரூபித்து காண்பித்தவர் புனித வனத்து அந்தோணியார். அவருடைய வாழ்வால் ஊட்டம் பெற்ற அநேக புனிதர்கள் பின்னாட்களில் தோன்றினார்கள். அவர்களில் ஒருவர்தான் பதுவை புனித அந்தோணியார். ஆகவே பல்வேறு புனிதர்களுக்கு கிரியா ஊக்கியாக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து கொண்ட புனித வனத்து அந்தோணியாருடைய திருவிழாவை கொண்டாடுகிற நாமும் அவரில் இருந்த ஆற்றலை நம்மில் பெற்றுக்கொள்ள நம்முடைய தவ முயற்சிகளாலும் கடினமான ஆன்மீக பயிற்சிகளாலும் இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. கண்ணின் கருவிழி போல எம்மை உமது அருளால் மூடி பாதுகாக்கும் எங்கள் அன்பின் தந்தையே, உமக்கே மகிமை, புகழ், துதி, ஆராதனை. உமது இரக்கத்தினால் பேரன்பினால் இன்றைய புதிய நாளை பார்ப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகில் நாங்கள் சந்திக்கும் போராட்டங்களை எங்களுடைய சக்தியால் வெல்ல முடியாது. மாறாக நீர் அருளும் வல்லமையால் ஆற்றலால் மட்டுமே இந்த உலகத்தின் தீமைகளை சாத்தானை ஜெயித்திட முடியும் என்று புனித வனத்து அந்தோணியாருடைய வாழ்க்கை முறையின் வழியாக எங்களுக்கு கற்றுத்தந்தீரே. நாங்கள் உலகில்தான் வாழுகிறோம், எனினும் எங்கள் போராட்டம் இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல. எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலகு சார்ந்தவை அல்ல. மாறாக அவை கடவுளின் வல்லமையால் அரண்களை தகர்த்தெறியக்கூடியவை என்று 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 3 முதல் 4 முடிய உள்ள வார்த்தைகளிலே புனித பவுலடியார் கற்றுக் கொடுப்பதைப் போல எங்கள் வாழ்க்கை என்னும் போராட்டத்தை ஜெயிக்க நீர் கற்றுக் கொடுத்த ஜெபம் என்ற வலிமையான ஆயுதத்தை பயன்படுத்துகிறோம். விண்ணகத்தினுடைய வல்லமையினால் மண்ணகத்தில் சந்திக்கிற அத்துணை போராட்டங்களையும் ஜெயமாக மாற்றுகிறோம். ஜெபத்தின் மூலம் உமது பிரசன்னத்தை எங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளுக்குள் கொண்டு வந்து உமது தூய ஆவி அருளும் வல்லமையினால் ஞானத்தினால் எமது பிரச்சனைகளை தீர்க்க அருள் தாரும். மண் பாத்திரங்களான இந்த உடலில்தான் உமது வல்லமையின் ஆவியானவர் குடிகொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து உமது பிரசன்னத்தோடு இந்த உலகின் மனிதர்களை சந்திக்க இன்று எமக்கு அருள் தாரும். பல்வேறு நேரங்களிலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதன் விளைவாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற மனவேதனையும் உறவு சிக்கல்களையும் பிரிதல்களையும் குடும்ப உறவுகளிலே வருகிற விரிசல்களையும் இன்று சரிப்படுத்துவீராக. பிரிந்திருக்கிற திருமண உடன்படிக்கையில் தங்களை இணைத்துக் கொள்வதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிற அத்துணை இளம் தலைமுறையினரையும் நீர் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தும். அவர்களே செயல்பட்டு கொண்டிருக்கிற சாத்தானின் எண்ணங்கள் இன்று முறியடிக்கப்படட்டும். குடும்ப வாழ்க்கையிலே இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட ஆணும் பெண்ணுமாக உமது உருவிலே சாயலிலே உருவாக்கப்பட்ட உமது அன்பு பிள்ளைகள் குடும்பமாக வாழ்ந்து தாய் திருச்சபை வளப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். புனித வனத்து அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.